ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ பிதாவே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் கிருபை நிறைந்தவர், நீர் போதுமானவர் அப்பா. ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, மகிமையானவரே, மகத்துவம் நிறைந்தவரே. ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே நன்றி, கிருபையே நன்றி. யெகோவாயே யெகோவாயே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தந்தையே தந்தையே நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உரபல சந்தரபலபவ. ஹல்லேலூயா. மகத்துவம் நிறைந்தவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மகிமையானவரே, மகிமையானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உரபலதரம சந்தரவா. ஆமென் ஆமென். அழைத்தவர் உன்னை நடத்திடுவார், படைத்தவர் உன்னை காத்திடுவார். அழைத்தவர் உன்னை நடத்திடுவார், படைத்தவர் உன்னை காத்திடுவார். காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை. காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை. அழைத்தவர் உன்னை நடத்திடுவார், படைத்தவர் உன்னை காத்திடுவார். அழைத்தவர் உன்னை நடத்திடுவார். ஆவியானவரே, படைத்தவர் உன்னை காத்திடுவார். சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே, வேதனைகள் வந்தாலும் தளர்ந்து போகாதே. சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே, வேதனைகள் வந்தாலும் தளர்ந்து போகாதே. பலன் தரும் தேவன் இருக்கிறார், கிருபையால் உன்னை நடத்திடுவார். பலன் தரும் தேவன் இருக்கிறார்,
நடத்துகிறபடினால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாளிலும் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய மகிமை எல்லா நாளும் எங்களை தொடர்ந்து நடத்துகிற ராஜா. எங்களை தொடர்ந்து அப்பா ஸ்தோத்திரம் முடிச்சுட்டுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும் ஐயா. உம்முடைய நாமம் இயேசு நாமத்தினாலே ஆராதனை ஆரம்பத்தில் முடிவை பெருந்தோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுமே, கர்த்தர் எங்களோடு கூட வழி நடத்துமே, கிருபையால் நிரப்புமே ராஜா. நாமே நடக்கும் இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுவே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றுகின்ற பாடலை நம் யாரும் சேர்ந்து பாடலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. எங்கள் வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. எங்கள் வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் செய்கிறதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் செய்கிறதே. துதிகன மகிமைக்கு பாத்திரன் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரன் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. வானமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவனாலயம், நீ தந்த தூய ஸ்தலம். வானமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவனாலயம், நீ தந்த தூய ஸ்தலம். சகலம் படைத்த என் தேவா, நீர் தீய சிருஷ்டிகரே. சகலம் படைத்த என் தேவா, நீர் தீய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த
சேராவிகள் ஒன்றை உன்னை போற்றுதே. உலோகத்தில் சபையெல்லாம் ஒன்றை உன்னை போற்றிட. பரலோகத்தில் உண்மையெல்லாம் யாருக்கு தேவை? பூலோகத்தில் உண்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உன்னோடு வாழ ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம். என்னை உமக்காக ஆண்டவரே தேர்ந்தெடுத்து சேர்ந்து பாடலாம். ஆமென். நன்றி தகப்பனே. எஸ், ஹல்லேலூயா. பரலோகத்தில் உன்னை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உன்னை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உன்னை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உன்னை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. இருள் சேராவிகள் ஒருவரை உம்மை போற்றுதே. உலோகத்தில் சபையெல்லாம் ஒருவரை உம்மை போற்றுதே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா இயேசுவே. ஆவியானவரே நன்றி. அந்த காலை நேரத்தில் ஆவியானவரே பரலோகத்தில் ஆண்டவரே உம்மை இல்லாமல் யார் உண்டு ராஜா? ஹல்லேலூயா. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. ஆவியானவரே, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆவியானவரே நன்றி. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே நிரப்பும். உம்முடைய மகிமையினால் நிரப்பும். உம்முடைய மகத்துவத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம்.
அதிசயத்தினாலே நிரப்பும்படியாக, உம்முடைய அற்புதத்தினாலே நிரப்பும்படியாக. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை அல்லாமல் வேறு விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. வலப்பக்கத்தில் இருப்பதினால், என் வலப்பக்கத்தில் இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே இயேசையா, உம்மைத்தானே இயேசையா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆகமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆகமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, அப்பா, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா. ரமலகரகரம. ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே, என் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன். பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தாராளமே பல ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஆண்டவரே, நாங்கள் சீயோனை நினைத்து பார்வோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அழுதோம் என்று சங்கீதத்தில் வாசித்தது போல அந்த நிலைமை
இப்பொழுது இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிறது. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உம்மை துதியோடு புகழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க சபைக்கு வர கர்த்தர் கிருபை செய்யணுமே. ஹல்லேலூயா. உம்மை தொழுது கொள்ளணுமே ராஜா, உம்மை ஆராதிக்கணுமே. மகிமையானவரே உம்மை ஆராதிக்கணுமே. மகிழ்ச்சி தருகிறவரே உம்மை தொழுது கொள்ளணுமே. நன்றி அப்பா. கர்த்தர் நீதியான நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசுவீராக. கர்த்தர் முகமுகமாய் பேசுங்க. திறக்கப்படாத உள்ளங்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆண்டவரே ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஜனங்களாய் கர்த்தர் மக்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா தேவனை அறியாதவர்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களையும் சில நிமிடங்கள் ஆண்டவரே வார்த்தையை கேட்கத்தக்கதாக செவிகளை திறந்தருளும்படியாக சொல்லிக்கிறோம். நம்முடைய அற்புதமான நாமம் விளங்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய அதிசயம் நாமம் விளங்கட்டும். கிருபை செய்ய இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் நேற்றைய தினத்தில் நாம் தியானம் பண்ணினது போல வாக்குத்தத்தம் சங்கீதம் 121 1வது வசனத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் யாருக்கெல்லாம் ஒத்தாசை செய்வார் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் யார் மேலே பிரியமா இருக்கிறார் அவர்களுக்கு அவர் ஒத்தாசை அனுப்புவார். ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உண்மையா இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். யாரெல்லாம் அவர் ராஜ்யத்தை தேடுகிறார்கள் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்று தியானம் பண்ண. நேற்று தினத்தில் நான் சொன்னது போல ஸ்தோத்திரம். அதாவது தேவனுடைய ஒத்தாசை யாருக்கெல்லாம் வராது, யாரெல்லாம் தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை இருக்காது என்பதை குறித்து ஸ்தோத்திரம் இன்றைக்கு நாம் சில வசனங்கள் மூலமாய் அதை நாம் ஆராய போகிறோம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிலாவது தீர்க்க தரிசனமாவது மறு உத்தரவு அவனுக்கு உதவி செய்ய தேவன் விரும்பவில்லை. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், மாமிசமான யாவரின் ஜெபத்தையும் நான் கேட்பேன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாத மிட்டாதமான காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது 3 காரியங்கள். 1 சொப்பனம், இது தேவனே செய்வது. 2வது ஊரிமிலாவது பாஸ்டர் ஊழியக்காரர் நன்மை எது தீமை என்று போதிப்பார், அவர் மூலமாக. 3வது ஊழியக்காரருக்கு அடுத்து கத்து வைத்தது தீர்க்கதரிசி. இந்த 3 பேரும் அந்த நாட்களை ராஜ்யத்தையும் அந்த நாட்களை சபைகளையும் எச்சரித்து வழிநடத்தி வந்தார்கள். ஆனால் அந்த 3 பேரும், 1 தேவன், 2வது ஊழியக்காரர், 3வது தீர்க்கதரிசி. இந்த 3 பேரிடமும் இந்த சவுல் கேட்டபோது அவனுக்கு எந்த உத்தரவும் வரவில்லை. ஸ்தோத்திரம். அவன் மிகவும் நெருக்கப்படுகிறான். காரணம் என்ன என்று நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் 1 சாமுவேலிலே 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அவன் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் அவன் போனபடியினாலே 15ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கிறோம். 15வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 15 16 பென்யமீன் நாட்டில் உள்ள 15 16 1 சாமுவேல்
அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சையிலும் கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்க என்று சவுலோடு சொன்னார். வாசிங்க. இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளைகளில் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். பாருங்கள், தேவன் அவன் ஜெபத்தை, சவுலுடைய ஜெபத்தை கேட்காத ஃபர்ஸ்ட் ரீசனை கர்த்தர் சொன்னார், நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல், நீ கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல். இந்த பைபிளிலே ஆண்டவர் நமக்கு அநேக அதிகாரங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். 1189 அதிகாரங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். 8,10,697 வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுல எல்லா வார்த்தையும் அல்ல, சில வார்த்தைகள் நமக்கு தேவையானதை கர்த்தர் பேசுவோம். அப்ப ஆண்டவர் அப்படி பேசும்போது இந்த சவுல் தேவனுடைய வார்த்தையை கேளாமல் கொள்ளையின் மீது, அந்த அபிமெலேக்கருடைய கொள்ளை பொருள், அவர் வச்சிருக்கிற ஆஸ்தி, சொத்து, பத்து, ஆடு, மாடுகள், இதன் மீது ஆசை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டார். இப்ப ஆபத்து வருது. இப்ப எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வேணுங்க. அப்ப ஆண்டவர் நம்ம இஷ்டத்துக்கு சேர்க்கிறதுக்கும் நம்ம இஷ்டத்துக்கு வேண்டாம்னு சொல்றதுக்கும் கடவுள் ஒரு பொருள் அல்ல, கடவுள் ஒரு சிலை அல்ல, தேவன் ஒரு மனுஷன் அல்ல, அவர் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர். ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னை தேடுவீர்களானால் நான் தென்படுவேன், என்னை நீங்கள் விட்டுவிட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன். அப்ப தேவன் ஒத்தாசை, எத்தனையோ ஒத்தாசை செய்தார், எத்தனையோ உதவிகள் செய்தார். சவுல் கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் 1 சாமுவேலிலே வாசிக்கிறோம், பெரிய சேனையாக எழும்பி யுத்தத்துக்கு போனார்கள். நான் ஸ்தோத்திரம், சவுலோடையும் சாமுவேலோடையும் வராதவன் மாட்டுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொன்ன உடனேயும் பெரிய சேனையாக கர்த்தர் எழுப்பினார். அந்த அளவு கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். சவுலை முன்குறித்ததும் கர்த்தர் தான். நீ சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். அங்க நாம் பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். 1 சாமுவேல் 14 அதிகாரம் 23 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 14:23 இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேல் மட்டும் நடந்தது. ஆண்டவர் பெரிய ஒரு வெற்றி கொடுத்தார் சவுலுக்கு, அடுத்தடுத்த வெற்றி. ஆனா அப்படி கொடுத்து வந்த தேவனை சவுல் மறந்து கொள்ளை பொருள் மீது ஆசை வைத்து அதை இச்சித்து எடுத்துக்கொண்டார். அப்ப சாமுவேல் என்று தீர்க்கதரிசி ஊழியக்காரர் ஆசாரியர் சொல்ற காரியம் என்ன? நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் நீர் விட்டுவிட்டபடினாலே ஸ்தோத்திரம், இந்த பதில் உனக்கு வரா. அப்ப எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டவர்களாக இருக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் எந்த வார்த்தையும் விட்டுவிடலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் ஸ்தோத்திரம் வாசிக்கும், ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது வெறும் வசன மாற்றம் கிடையாது. உங்களையும் என்னையும் கர்த்தர் பவுல் சொன்னது போல நம்மளை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். எனவே நம்மளை குறித்து சில வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் உண்டு. எந்தெந்த மாதத்துக்கு எந்தெந்த வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தம்முடைய வார்த்தை கொடுப்பார். அந்த சொல்லை கேளாமல், கர்த்தருடைய வார்த்தை கேளாமல் தான் நம்ம போய் சிக்கல்ல மாட்டிக்கணும், கடன் பிரச்சனையில மாட்டிக்கணும், குடும்பம் பிரிந்து விடுகிறது, இளம் வயதிலே நாம் உயிர்களை பறிகொடுக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தெய்வம், வாதை உன் தேசத்துக்குள்ள வராது என்று சொன்ன தெய்வம், இன்னைக்கு தேசம் முழுவதும் வாதை என்றால் அவருடைய அர்த்தம் என்ன? தேசம் தேவனை விட்டு விலகியது. அப்ப தேவனை விட்டு விலகிற தேசத்துக்கும் அப்படித்தான், பூமிக்கும் அப்படித்தான், மனுஷனுக்கும் அப்படித்தான். அப்ப ஆண்டவர் கர்த்தருடைய சொல்லை, அதான் வானங்களே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், பூமியே கர்த்தருடைய
வார்த்தைக்கு செவி கொடுங்க. மனுஷனுக்கு மட்டும் காது கிடையாது, இந்த பூமிக்கும் காது, வானத்துக்கும் காது, காற்றுக்கும் காது. ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவர் 14ஆம் அதிகாரத்திலே காற்றே இறையாவே பண்ணார். அந்த காற்று அப்படியே சாப்பிட்டாச்சு. ஏன்? காத்துக்கும் காது இருக்கு. கடலே அமைதலாறு அப்படின்னார், கடலுக்கும் காது, கடல் சாப்பிட்டாச்சு, அமைதியாச்சு. அப்ப இவையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியுது. இவையெல்லாம் சொன்னா அப்படியே கேட்குது. திமிங்கலத்துக்கு சொல்றாரு, யோனாவை போய் முழுகுங்க. ஏன்னா யோனா விழுந்த அந்த நேரத்தில் ஏகப்பட்ட கடல் முழுதும் கொந்தளிக்கு. அந்த கடல் எத்தனை பேர் மீன் பிடிக்க போயிருப்பான், எத்தனை பேர் கடல்ல விழுந்திருப்பான். யோனா மாதிரி நிறைய பேர் கடலுக்குள்ள விழுந்திருப்பான். ஆனா இந்த மீனுக்கு அறிவு அவ்வளவு கிடையாது. மீனுக்கெல்லாம் 2 அறிவு 3 அறிவு. ஆனா ஆண்டவர் சொன்னார், யோனாவை மட்டும் முழுங்கு. கிட்டத்தட்ட அன்னைக்கு அந்த கொந்தளிப்புல 1000 பேர் விழுந்தாலும் உள்ள நீந்தி கொண்டிருக்கிற அல்லது உள்ளே செத்து கொண்டிருக்கிற மனுஷனெல்லாம் அந்த மீன் பார்த்து, யோனா யார்? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் காப்பாற்றணும். அவ்வளவு பெரிய மீன் கர்த்தருடைய வார்த்தையை நான் காப்பாற்றணும் அப்படின்னு இன்னைக்கு முழுவதும் இறை சாப்பிடாம, யோனாவுக்காகவே 3 நாள் இறை சாப்பிடாம, யோனாவுக்காகவே 3 நாள் தண்ணி குடிக்காம, யோனாவுக்காகவே இந்த மீன் அவனை மட்டும் மொழி உள்ள அவனை மட்டும் பாதுகாக்கும். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற. அப்ப ஒரு மீன், ஒரு மரம், ஒரு செடி, ஒரு காத்து எல்லாமே கீழ்ப்படிக்கிறது, சொல்லை கேட்கிறது. ஆண்டவர் சாயல்ல படைத்த, ஆண்டவருடைய முக சாயல்ல படைத்த மனுஷன், ஆண்டவருடைய சுவாசத்தை கொடுத்த மனுஷன். ஏன்னா ஆண்டவர் 6 நாளும் 5 நாளும் ஸ்தோத்திரம், ஆண்டவர் பூமி உண்டாக்குனாரு, சூரியனை உண்டாக்குனாரு, பறவை உண்டாகட்டும். மீனுக்கு எதுக்குமே தன்னுடைய சுவாசத்தை கொடுக்கல, வார்த்தையில சொன்னார். ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் ஆண்டவர் நாசியின் சுவாசத்துல அவர் ஊதினார். அப்ப தன் சாயல படைத்த மனுஷன், தன் உயிரை கொடுத்த மனுஷன் சவுல், அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போனான். அப்ப ஆண்டவர் அவனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபித்தீர்கள், என் வார்த்தையை கேட்பீர்களானால் பிழைப்பீர்கள். இந்த வார்த்தையை நீ கை கொண்டால் நீ பிழைப்ப. இந்த வார்த்தையை விட்டு விட்டால் நீ உன்னை இழந்துருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை உனக்கு நிறைவேறும், இந்த என் சொல்லை மாத்திரம். அப்ப ஆண்டவர் சவுலுக்கு அவ்வளவு தூரம் சொல்லியும் அவன் கொள்ளையின் மீது, உலகத்தின் பொருள் ஆஸ்தியின் மீது, சொத்துக்கள் மீது, ஆடம்பரத்தின் மீது ஆசையாய் பறந்து எடுத்து கொண்டான். அவனுக்கு என்ன கர்த்தரை ஏமாத்திடலாம், சாமுவேலை ஏமாத்திடலாம், கர்த்தர் நம்ம சொன்னா கேட்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. கர்த்தர் அவ வீட்டு பிள்ளையாக்கிட்டான். ஆண்டவர் நம்ம சொன்ன, ஆண்டவர் சரிப்பா நீ ஆடு மாடலாம் எடுத்துட்ட, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆண்டவர் சொன்னார், நீ ராஜாவா இருக்க மாட்ட. ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நீயும் சரி உன் சந்ததியும் சரி ஒருத்தர் இருக்க மாட்டேன். இன்னைக்கு அநேகர் தேசத்துல வாழாமல் செத்து போனதுக்கு காரணமே கர்த்தருடைய சொல்லை கேளாததுனால. அநேக குடும்பங்கள் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சட்டத்தை மீறிட்டாங்க. சோமாலியா, இன்னும் எத்தனையோ நாடுகள்ல இன்னைக்கு செழுமை இல்லை. ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை, சோமாலியா நாடு பைபிள் சொல்லப்பட்ட வேறு ஒரு பேர்ல சொல்லப்பட்ட ஒரு நாடு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது செழுமை இல்லை. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிட்டு. அதே போல் இன்னைக்கு எத்தனை தேசம். அப்ப தேவன் மனுஷனுக்கு மாத்திரம் அல்ல, சகல மனுஷனுக்கு சொல்றாரு. சவுல் சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ மீறிட்ட. சங்கீதம் 19 சொல்லப்பட்டிருக்கு, இந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று. சங்கீதம் சங்கீதம் நீதிமொழிகள் 19ஆம் நீதிமொழிகள் நினைக்கிறேன், இல்ல சங்கீதம் 19ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வெளியேறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மா உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது.
அவருடைய சாட்சி சத்தியமும் வேலை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். 10வது வசனம் வாசிக்கிறோம். அவைகள் பொன்னினாலும் மிகுந்த பசும்பொன்னினாலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் மதுரமும் நல்லது. அன்றி அவைகளால் உம்முடைய அடியே எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் தான் பெற்ற பிள்ளை சொல்றாங்க, தம்பி நல்லா படி, வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி பெற்றோருடைய பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்த ஒரு சாதாரண ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி மகள் இன்னைக்கு டாக்டரா இருக்கு. ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழியில்லாம கஷ்டப்படுகிற அந்த குடும்பத்துல, அந்த தெருவில், அந்த கிராமத்துல அந்த பிள்ளை டாக்டர் அவருக்கு மெயின் காரணம் என்ன? தன் தந்தையின் சொல்ல கனம் பண்ணினான், தன் தகப்பன் சொல்ல கேட்டான். உலகத்தை முழுவதும் ஆட்சி கொண்டு வந்த இந்த கிரேட் அலெக்சாண்டருக்கு மெயின் பலம் யாருன்னா அரிஸ்டாட்டில், அவருடைய ஆசிரியர். அரிஸ்டாட்டில் சொன்ன காரியம் என்ன? நீ நம்முடைய கிரேக்க கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லணும். இந்த வார்த்தை அவனுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்தது, ஏற்றுக்கொண்டான். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். எப்படியாவது அவன் தன் ஸ்தானத்தில் பிழைக்கணும், வாழணும். ஆனா அவன் சவுல் தன்னுடைய ஸ்தோத்திரம் இச்சையினாலே, தன்னுடைய ஆசையினாலே கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கீழ்ப்படியாமல் விட்டுவிட்டான். கர்த்தர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான்னு அவன் நினைச்சான். அது கர்த்தர்கிட்ட நடக்கல. நம்ம ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நம்ம ஆண்டவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணல, கர்த்தர் மன்னிச்சிருவார், நாளைக்கு பண்ணலாம். நோ, ஆண்டவர் சொன்னா, யோசுவாவே இந்த புஸ்தகத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகுன, அவ்வளவுதான். மோசைக்கு அப்புறம் நீ, உனக்கு அப்புறம் வேற ஆள் வந்துறாங்க, ஜாக்கிரதை. நீ இரவும் பகலும் தியானம் பண்ணி போடு. நம்ம ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் சத்தியத்தை சத்தியமா எடுத்துக் கொள்ளுகிற தேவன். எனவே கர்த்தர் நம்மளை மன்னிச்சிருவாரு. நம்ம எப்படியாவது ஆண்டவர் நம்மளை கூட குறையா இருந்த கர்த்தர் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிடுவார். இல்ல, தேவன் சத்தியம் உள்ளவர். அவர் சொன்ன, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு இருந்தா போதும். இல்ல, நீங்களும் பரிசுத்தரா இருங்க. அப்ப ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைய, சவுல் தான் சிறந்தவன் அப்படின்னு கர்த்தர் நினைச்சு அவனுடைய கெப்பாசிட்டி, அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய டிசிப்ளின், அவனுடைய கேரக்டர் இதெல்லாம் அறிஞ்சுதான் ஆண்டவர் பென்யமீன் கோத்திரத்துல கீசின் குமாரனாகிய சவுலை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு சொன்னார். ஆனா கர்த்தர் அவனுக்கு கொடுத்த எல்லா கிராஜுவேட், எல்லா பட்டங்களையும் ஒரு வார்த்தை நாசமாயிடுச்சு. அவன் கர்த்தருடைய சொல்ல கேட்க அப்படி கீழே கேட்டு. இன்னைக்கு எத்தனை பேர் வார்த்தை, அப்பா அம்மா பேசின வார்த்தை கேட்காத பிள்ளைகள் இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வாழ்க்கையில வீட்டை இழந்து, சொத்தை இழந்து, மனைவி பிள்ளைகளை இழந்து தெருவில் நிற்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தொழிலதிபராய் மாற வேண்டியவெல்லாம் தொழிலாளியா இருக்கான். தொழிலாளிகளுக்கு முதலாளியாயிருக்கு. காரணம் என்ன? அவன் வார்த்தையை கனம் பண்ணுகிறான். ஒருவன் சொல் தவறாத புருஷனா இருந்தால் கர்த்தர் அவனை மேல பண்ண, நம்ம சொன்ன சொல்ல காப்பாற்றணும். கர்த்தர் நமக்கு இதுவரைக்கும் சொல்லியிருக்கார், அவர் சொன்ன சொல்ல காப்பாற்றிட்டு இருக்கார். நாம் அவருடைய சொன்ன சொல்ல காப்பாற்ற வேண்டும். இரண்டாவது காரியம், கர்த்தர் யாருக்கு அவரால் ஒத்தாசை பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ராகேலை குறித்து வாசிக்கிறோம். 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு ராகேல் மீது கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனோ. நல்லா கவனிங்க. யாக்கோபு அதிகம் நேசித்து 7 வருஷம் கஷ்டப்பட்டு ராகேலை அவன் திருமணம் பண்ண. என்ன சொல்லுவாங்க, காதல் கல்யாணத்துக்கு யாக்கோபு காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ண. முட்டாள்தனமான பிரசங்கம், அது மதியனமான பிரசங்கம்.
எபிரேய மொழி தெரிஞ்சா அவனா தூக்கு போட்டு சாகணும். ஆண்டவர் கர்த்தர் சொன்ன தாய் தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன? அங்கே ஈசாக்கு சொன்ன வார்த்தை நம்ம வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு அவங்க சொன்ன வார்த்தைய 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானிய குமாரத்தில் பெண் கொள்ளாமல் பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமார்த்திகளுக்குள் லாபானுடைய குமாரத்திற்குள் பெண்கள் கொள் அப்படின்னு சொல்ல, பெண் கொள் என்று சொல்ல ஒருமையில சொன்ன. அப்ப ஈசாக்கு ரெபெக்காளுடைய வார்த்தைய யாக்கோபு அப்படியே கேட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் காதல் பண்ணல, அவன் செஞ்ச காரியம் என்ன? அப்பா அம்மா வார்த்தை, ஆபிரகாமுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி லாபான் சொன்ன இந்த ஒத்த வார்த்தைக்காக 7 வருஷம் அமைதியா இருந்தான். அது 7 வருஷம் அவன் காதல் பண்ணல, கர்த்தருடைய வார்த்தையை செய்து கொண்டிருந்தான். ஒருவேளை யாக்கோபு நினைத்தா எனக்கு பெண் வேண்டாம் அப்படின்னு போய் ஈசாக்கிட்ட போய், அப்பா மாமா 7 வருஷம் வேலை செய்ய சொல்றாரு, எனக்கு வேண்டாம், நீங்க பார்த்து பேசி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த 7 வருஷத்தை தேவனுடைய சித்தமா எண்ணி இருந்தான். எனவே அப்படி நேசித்து 7 வருஷம் காத்திருந்து கல்யாணம் பண்ண அந்த ராகேலுக்குள்ள விக்கிரக ஆராதனை இருந்தது. தேவன் யாக்கோபு பல மாதங்கள் ராகேலுக்காய் ஜெபிக்க போதெல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை, யாக்கோபு அவ சரீரத்திலே அழகுள்ளவள், தேவனை தொழுது கொள்வது போல ஒரு மாய்மானத்தை உண்டாக்குகிறாள், அவள் உண்மையிலே என்னை தொழுது கொள்ளவில்லை. 30ஆம் அதிகாரம் அந்த ஸ்தோத்திரம் நாம் 31 34ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31 34. நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றால், யாக்கோபு நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. அதாவது 31 34 வாசிக்கிறோம். 31 30 யாக்கோபு லாபானுடைய பிரதியுத்தரம். ஆதியாகமம் 31 34. ராகேல் அந்த சொர்க்கங்களை எடுத்து ஒட்டகத்தின் சேனத்துக்குள் வைத்து அதன் மேல் உட்கார்ந்து இருந்தான். 31ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சீரிய நாட்டிலே ஒரு பழக்கம் உண்டு. தகப்பன் வணங்குகிற அந்த சிலைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்களுக்கு 3 மடங்கு சொத்திலே 2 மடங்கு கொடுக்க வேண்டும் என்று சீரியருடைய சட்டம். சீரிய நாட்டான இந்த லாபானுடைய சட்டத்தை ராகேல் அதிகம் அறிந்திருந்தார். எனவேதான் இவள் வீட்டை விட்டு கிளம்பும் போது அப்பா 7 வருஷம் 14 வருஷம் உழைத்த என் புருஷனை ஏமாத்திட்டாரு, எலியை ஏமாத்திட்டாரு, இப்ப என் பிள்ளை யோசேப்புக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சிலையெல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த சொருபங்களை அவ சொத்துக்கு ஒரு பக்கம் ஆசைப்பட்டாலும் இன்னொரு காரியம் என்ன காரியம் என்றால், அவள் சிறு வயதிலிருந்து ஸ்தோத்திரம் இந்த சொருபங்கள் அதிக நேசித்து அதை அடிக்கடி அந்த சொருபத்தின் அலங்காரத்தை போல தன்னையும் அலங்கரித்துக் கொள்வார். அந்த சொருபத்துக்கு என்னென்ன இருக்கோ அதே போல போட்டு தானும் அந்த சொருபத்தை போல ஒருத்தி என்று சொல்லிதான் அவளும் தன்னை தெய்வம் என்றே நினைத்து அவள் அந்த காரியத்தை செய்தபடினால்தான் ஆண்டவர் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை அடைத்து வைக்கிறார். அப்ப யாக்கோபு பல முறை அந்த முறை என் மனைவிக்கு நான் ஆசையா நேசித்த ராகேலுக்கு ஒரு சந்ததி வேணும், ஒரு கோத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி பல முறை ஜெபித்த போது கர்த்தர் சொன்னார், யாக்கோபே நீ ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட், நான் அவள் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறேன், அவள் என்னை ஆராதிக்கவில்லை, இப்ப நான் அவளுக்கு பிள்ளையை கொடுத்தனா அவ மறுபடியும் போய் விக்கிரகங்களுக்கு தன் பிள்ளையை பலி கொடுத்து விடுவான். எனவே என் சந்ததியர்கள் வராது என்று சொல்லி கர்த்தர் கிட்டத்தட்ட 7-8 வருஷம், அதாவது 16 வருஷங்கள் அவளுக்கு குழந்தை இல்லாமல் அடைத்து வைத்திருந்தார். ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் ஸ்தோத்திரம் அவன் ஸ்தோத்திரம் ஜெபித்த போது அங்கே ஸ்தோத்திரம் அவர்கிட்ட சொல்றான், கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். அது வரைக்கும் அவன் நினைச்சா தன்னுடைய பலவீனம், அதுக்கப்புறம் தான் ராகேலுக்கு கர்த்தர் நினைத்தார். அப்ப
அவளுடைய 14 வருஷம் அந்த லைஃப் தேவன் உதவி செய்யாத விக்கிரக ஆராதனை லைஃபா இருந்தது. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை வெளிப்பிரகாரமான ஆராதனை இருக்கு. தேவனுக்கு நல்லா பைபிள் நான் சபையில ஃபர்ஸ்டா வாசிப்பேன், நல்லா டாக்ஸ் ஊழியம் செய்வேன், நல்லா பலிபீடத்தில் நல்லா பாட்டு பாடுவேன், நான் ஆண்டவருக்கு பிரியமாய் காணிக்க கொடுக்கிறேன்னு சொல்லி இருந்தாலும் அவங்க உள்ளத்துல சில விக்கிரகங்கள் அப்படியே இருக்கு. சில ஆராதனை கேடு, தேவனை பிரியப்படுத்த முடியாத சில ஒழுங்கினங்கள் காணப்படுகிறாக போல அவங்கெல்லாம் மலட்டு தன்மை வைத்திருக்கிறார். இந்த வசனத்திலே குழந்தை பாக்கியத்தை மாத்திரம் மலட்டு தன்மை என்று சொல்லி இருந்தாலும் வேலை கிடைக்காமையே மலட்டு தன்மையா இருப்பாங்க. வேலை அதே போல வீடு கட்ட முடியாம வாழ்நாள் முழுதும் வாடகை வீட்டில் ஒரு மலட்டு தன்மையா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்ப தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற ஒத்தாசை அனுப்ப முடியாத ஒரு காரியம் ஒரு விக்கிரகம். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கும் தேவனுக்கும் உங்கள் பாவமே தடை செய்கிறது. பாவம். இந்த ராகேல் செய்த காரியம் என்ன? தனக்கு குழந்தை இல்லை, உடனே அவ சில்பால கொடுத்தாள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த சில்பால் அவன் கொடுத்த மகன் யாரு? நப்தலி. தான் எப்படிப்பட்டவன் வாசிப்ப ஆதியாகமம் 49:17 அவன் குதிகாலை கடிக்கிற வலு சர்ப்பத்தை போல விரியன் பாம்பை போல கிடப்பவன் என்று 49ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மல்லாந்து விழும்படியாக குதிகாலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பார். பாதரக விரியன் பாருங்க. ராகேல் அவ்வளவு விக்கிரக ஆராதனை. அவன் வேலைக்காரி இருக்காளே, அவன் அதை விட மோசமானவா. பாம்பை வணங்குகிறவள், பாம்பை வணங்குகிற ஒரு பெண்ணை போய் தான் புருஷனுக்கு அவள் மறுமனையாட்டியாக அவள் கொடுக்கிறாள். அங்கே அந்த ஸ்தோத்திரம் 31ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய வேலைக்காரியை பில்காலை கொடுத்த உடனேயும் அவள் இவ சொர்க்க வணங்குறவா, அவ பாம்பு, ஸ்னேக் கடவுள், பாம்பு தெய்வம். சீரிய நாட்டில் பெரிய ஒரு ராட்சத தெய்வத்தில் ஒன்று பாம்பு. இன்றைக்கு அந்த தேசத்தில் அந்த பாம்பு கடவுள் உண்டு. அதை வணங்குகிற பில்கால் போய் கொடுத்துட்டு இப்ப பில்காலுக்கு பிறந்தது என்னன்னா அதுவும் பாம்பாத்தான் வரும். நப்தலி அவன் வலு சர்ப்பத்தை போல மல்லாந்து விழுந்து கண்டிக்கிற ஒரு பாம்பை போல இருக்கும். அப்ப ராகேலுடைய எண்ணம் பாருங்க, தேவன் அவளுக்கு உதவி செய்ய முடியாதபடி போன காரியம். அவள் மலட்டு கற்பமா இருப்பதற்கு ஒரு ரீசன் என்ன? இவள் விக்கிரகங்களையும் பாம்பையும் தொழுது கொள்ளுகிறவள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், பாம்பு என்ன செய்யறது? வஞ்சித்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பாம்பு ஏவாளை வஞ்சித்தது. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கிறோம். உங்க மகளை நான் என் மருமகளா பார்க்க மாட்டேன், மகளை கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணும் போது ஆசை வார்த்தை கூறி கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுக்கு கூட்டு போவாங்க. அங்க வேலைக்காரிகளை அடிமையாக வைப்பார்கள். தோத்திரம். நிறைய குடும்பங்கள்ல, விசுவாசி குடும்பங்கள்ல பல சித்திரவாதையை பார்க்கணும். தோத்திரம். இன்னைக்கு பாம்பின் மஞ்சகம் தன் அண்ணனோடு நல்லா இருந்த ஸ்தோத்திரம் தம்பி அண்ணனுடைய சொத்தை அவருக்கே தெரியாம கையெழுத்து போட்டு வாங்குகிற அவ்வளவு நிலையை பார்க்கிறோம். வஞ்சகத்தன்மை. தோத்திரம். கடையிலே வஞ்சகம், குடும்பத்திலே வஞ்சகம், எங்கு போனாலும் மற்றவர்களை வஞ்சித்து கெடுப்பது, அடுத்த ஒரு முன்னேற்றத்தை கெடுப்பது, இதெல்லாம் பாம்பின் தந்திரம், நப்தலியின் தந்திரம். அதைத்தான் ராகேல் செய்தார். எனவேதான் யோசேப்புக்கு எதிரி யார்? நப்தலி, தான், ரூபன், சிமியன் எல்லாம் பாருங்க ஸ்தோத்திரம் எதிராளியாகவே வந்துட்டாங்க. எங்க ராகேல் என்னென்ன விதைச்சாலும் அது எல்லாம் அவளுக்கே எதிரியாக மாறிடுச்சு. அப்ப தேவன் நமக்கு மலட்டு தன்மை கொடுத்தாருன்னா ஸ்டாப் பண்ணிடணும். அவசரப்பட்டு ஏன் ஆண்டவர் அனைவரும் குழந்தை கொடுப்பதில்ல, குழந்தை கொடுத்து அவன் பிள்ளை லவ் பண்ணி ஓடி உன் சாட்சியை கட்டு குடும்பமே செத்து போயிரு. அநேக குழந்தைகளை கத்த சிசுவே கொன்றாரு. ஏன்? அந்த குழந்தை பின்னாடி வந்தா வெறும் பாடுபடும். தோற்றம். எனவேதான் ராகேலுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்கல. எசேக்கியா ராஜாவுக்கும் 39 வயசு வரை கத்த குழந்தை கொடுக்கல. ஏன்? அவனுக்கு மனாசே குழந்தை பிறந்தா
இஸ்ரவேல் தேசம் எருசலேம் முழுவதும் ஆசாரிகளை வெட்டி கொள்வான்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு அரிப்புள வியாதி வர்ற வரைக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. ஆனா இதை கெஞ்சி கேட்கிறான், எனக்கு குழந்தை வேணும். 39வது வயசுல சாகப்பராவனுக்கு ஆண்டு 15 வருஷம் கூட கொடுத்தாரு. 42வது வயசுல மனாசே பிறக்கிறான். 54வது வயசுல எசேக்கியா ராஜா செத்த உடனே பாருங்க 12வது வயசுலேயே அவன் மனாசே ராஜாவாகிறான். இஸ்ரவேல் தேசத்துல அவன் நாட்டுல பூமியை அழினாங்க. இந்த தேச நிபந்திய மண்ணு சிவப்பாத்தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரத்தம். அந்த நம்ம ஊர்ல காலையில சாக்கடை நதி ஓடும், குளிக்க தண்ணி ஓடும், பாத்திரங்களுக்குள்ள தண்ணி ஓடும். ஆனா மனாசி நாட்கள்ல எப்பயுமே காலை மதிய நைட்ல அந்த தெருவுல ரத்த ஆறு ஓடிக்கணும். அத்தனை ஆண்டவர் யெகோவா தேவனை ஆராதிக்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள் யாரால ஏகோவா எல்லாத்தையும் வெட்டி 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 அவ்வளவு கொடூரமாய் கொலை செய்தவன் தான் மனாஸ். அப்ப ஆண்டவர் சில நாட்கள் சில காரியங்களை நன்மைக்கு ஏதுவாக அடைத்து வைக்கிறார். அப்ப ராகேலுக்கு கர்த்தர் உதவி செய்ய ஒத்தாசை அனுப்பாத பெரிய ரீசன் என்ன? அவருடைய விக்கிரக ஆராதனை. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் விக்கிரகமாக காணப்படுதோ அதையெல்லாம் நீங்க ஸ்தோத்திரம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா தேவனுடைய ஒத்தாசை உங்களுக்கு வரும். 3வது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58வது வசனத்திலே ஆண்டவர் உங்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர் அற்புதங்களை செய்வதில்லை. வாசியுங்கள் 13:58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அநேக அற்புதங்களை தேவன் செய்யவில்லை. ஒத்தாசை அனுப்ப முடியல. நம்ம வீட்டுக்குள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார், அது எந்த மாற்றம் இல்லை. ஆனா கணவனுக்கோ மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ அவிசுவாசம் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைபட்டு போய்விடும். ஸ்தோத்திரம். திமிர்வாதம் பிடித்த மகனை சுகமாக்க ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? அவன் சொல்றான், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு விசுவாசத்தை தாருமானவர் அப்படின்னு கெஞ்சி கேட்டபடினாலே கர்த்தர் அவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். அப்ப தேவன் 3வது காரியம் அநேகருடைய அவிசுவாசம். இதை செய்வதற்கு நீ விசுவாசிக்கிறாயா? ஏன்னா சிலர் விசுவாசம் இல்லாம ஆண்டவருடைய ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு கைவிட மாட்டார். ஆனா உள்ள இருக்கிறது அவிசுவாசம். அப்ப ஆண்டவர் அநேக அற்புதங்கள், அங்க குஷ்டரோகி இருக்கான், குருடை இருக்கான், முடவன் இருக்கான், 38 வருஷம் வியாதிகள் இருக்கான், சமாரியா ஸ்திரீ இருக்கிறான், ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு சுகம். ஏன்னா 38 வருஷம் உள்ளவங்க நினைக்கிறான் அங்கே ஸ்தோத்திரம் பெதஸ்தா குளத்துல சுகமானதுக்குள்ள எனக்கு ஆண்டவனுக்கு சுகம் கொடுப்பார். ஆனா இவர் தேவகுமாரன் இல்லை. அப்ப நினைக்கிறாங்க எப்படி அவன் சுகம் கிடைக்கும்? அதே போல குஷ்டரோகி நினைக்கான், அவன் 10 பேர் கூட கூப்பிட்டான். அந்த குஷ்டரோகியை தொடுமாண்டவரேன்னு சொன்னா நான் அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். இவன் வந்து தேவகுமார்னா ஜஸ்ட் கொஞ்சம் சுகம் கிடைச்சப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சிருக்கிறபடினாலே ஆண்டவர் சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினாலே உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அப்ப மற்றவர்களுக்கு அற்புதம் நடக்க எனக்கு நடக்கணும் என்பது அல்ல. நான் கர்த்தரை விசுவாசித்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் ஆகும் அடையாளங்கள் ஆவன என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீ விசுவாசித்தார். மார்த்தாலே மரியாள் விசுவாசம் எனக்கு வேண்டாம், உன் சொந்தக்கார விசுவாசம் வேண்டாம். நீ அநேக காரியத்தை கவலைப்பட்டு இருக்க, நீ மூத்தவ, உனக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். நீ விசுவாசித்தார் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கிறாயா? அவர் சொல்றான், நீ உயிரோட வரும்போது என் தம்பியை கூட்டு வருவீர். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படின்னா அர்த்தம் என்ன? லாசருக்கு அந்த விசுவாசம் இருக்கு, கல்லறைக்குள்ள இருக்கிறவன் செத்து போனவனுக்கு விசுவாசம் இருக்கு, உயிரோடு இருக்க அக்காவுக்கு விசுவாசம். நிறைய பேர் பிடிப்பான். நிறைய பேர் ஸ்தோத்திரம் சபை வரும்போது செத்தவனா இருப்பான். ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், நான் கஷ்டப்பட்டேன். ஆனா அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கும். ஆனா உயிரோடு இருக்கிற சபையில வந்து நான் உயிரோடு இருக்கிற அப்படின்னு ஆராதிப்பான், அவனுக்குள்ள அவிசுவாசம். அப்ப ஆண்டவர் ஸ்தோத்திரம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், லாசருக்கு விசுவாசம் இருக்கு, மரியாளுக்கு விசுவாசம் இருக்கு, மார்த்தாள் நீ மூத்தவா, நீ அக்கா, எல்லாத்தையும் பொறுப்பா இருக்கு, உன்கிட்ட விசுவாசம் இல்லையா? அவிசுவாசம் உள்ளவளே அப்படின்னு ஆண்டவர் போய் மரியாதை பண்ணுவாங்க. அப்ப ஆண்டவர் நம்ம இருக்கிற சில அவிசுவாசங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற சில காரியங்கள் உயிர்ப்பிக்க முடியாமல் இருக்கிறது.
நம்ம குடும்பத்தில் சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம் என் விசுவாசம். விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வினாலே. கேள்வி வேத வசனத்தினாலே. எவ்ரிடே பைபிள் ரீடிங், வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த விசுவாசம் எனக்குள்ள கிரியை செய்யும். எனவே ஆண்டவர் ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரம் மத்தேயு 17:20 அதைத்தான் கர்த்தர் சொல்றார். உங்கள் அவிசுவாசத்தினால சீசர்ல பார்த்து சொல்றாரு, ஸ்தோத்திரம் இந்த பிசாசு அங்க எப்படி ஏன் உங்கள் அவிசுவாசத்தினால் தான் விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே பாத்தீங்களா? ஏன் உங்களுக்கு அவிசுவாசத்தை எல்லாம் செய்வீங்கயா? இப்ப உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை ஒண்ணும் செய்ய முடியாது. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா எல்லாம் செய்ய முடியும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறது அவிசுவாசம். இதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. விசுவாசம் கடுகளவு இருந்தால் தோத்து 12 சீசர்களும் இப்பதான் பேருக்குள்ள கடுகளவு விசுவாசம் உள்ள போதும். அது எங்க கை செஞ்சது? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல வெளியே கொண்டு என்னிடத்தில் இல்லை, இயேசு நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொன்னா உடனே நடந்துட்டான். அப்ப அந்த கடுகளவு விசுவாசம் அவனுக்குள்ள போறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாச்சு. ஏசுநாதர் மரித்து 40 நாள் உயிர் திறந்த காண்பித்த போது அவன் போய் அப்போஸ்தலர் மேல போய் அந்த அபிஷேகம் பெற்றவனாய் இயேசு நாமத்தில் எழுந்து நட தவித்தானே கிட்ட திரும்ப அப்படின்னாரு பாருங்க 9ஆம் அதிகாரம். அப்படியே செத்தவ உயிரோட கடுகள விசுவாசம் செத்து போனவள உயிரோட கொண்டு வந்தோம். அப்ப ஆண்டவர் இப்ப பேது நினைச்சிட்ட இப்ப விசுவாசம் கிரியேசி இப்ப நமக்கு அவிசுவாசம். அப்ப நமக்குள்ள அவிசுவாசம் இருக்குமானால் எதுவுமே ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்க முடியாது. விசுவாசம் தேவை. 4வது ஸ்தோத்திர இச்சைகள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சிம்சோன் கர்த்தர் தன்னோடு கூட தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல எழுந்து போனான். அவனை பிடித்து வெண்கல விலங்கிட்டு 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவன் நித்திரை விட்டு வெடித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல ஆமென் பலிபீடத்துக்கு வருவதற்கு முன்பாக, பிரசங்கப்பீடத்துக்கு வருவதற்கு முன்பாக எப்பொழுதும் போல ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்ணிடலாம், ஏதாவது ஒரு பாட்டை படிச்சு ஆறாவது ஊழியக்காரன் நினைச்சா கர்த்தர் எங்களுக்கு ஐயோன்றுவார். ஏன்? இங்க கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தான். நீ எத்தனை சபை விட்டு கர்த்தர் விலகிட்ட, உங்க குடும்பத்தை விட்டு கர்த்தர் விலகி இருப்பார், உங்களுக்கு தெரியாது. ஏன்? கண்ணின் இச்சை. அவன் நினைச்சான் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், ஆவியானவர் என்னை விட்டு விலக மாட்டார். இப்ப ஆவியானவர் விட்டு விலகிட்டார். ஏன்? அவன் பண்ண நசுவைய விரதம் உடன்படிக்கை மீறிட்டான். என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உடன்படிக்கையை மீறியோ அன்னைக்கு அடி விழுகும். மூசாய் மீது ஆண்டவர் அடி விழுந்தது போல ஸ்தோத்திரம் அங்கே ஸ்தோத்திரம் மிரியாம் மீது வெண்குஷ்டம் வந்தது. அவள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது கர்த்தர் உடன்படிக்கை மீறிட்டான். உடனே அவன் மேல வெண்குஷ்டம் வந்தோடனே அவளை தூக்கிட்டு பாளையத்துக்கு பிறகு ஓடினான். அப்ப உடன்படிக்கை என்னைக்கு எவன் மீறுகிறானோ, தன் இச்சையினாலே உடன்படிக்கை என்னைக்கு மீறானோ அன்னைக்கு அவனுக்கு தண்டனை. இப்ப அவன் கண்ணை இழந்து தவிக்கிறான். யாரையும் பார்க்க முடியல. இந்த கண்ணை திறந்து யாரை பார்த்தாலும் அடிப்பான். இப்ப அந்த கண்ணு இல்ல. இச்சைக்கு காரணமான கண்ணு இச்சைக்காரனை பிடிக்கிட்டான். தோத்திரம் பிரியமானவர்களே, தேவன் இப்ப உதவி கேட்கிறான், உதவி செய்ய முடியல. தேவன் உதவி செய்யறதுனால கண்ணை பிடிக்கிட்டாங்க, விலங்கு போட்டாங்க. சின்ன பிள்ளை போல அரண்மனையில அங்க அந்த அந்த பெலிஸ்து தேசத்துல மாவாடிட்டு இருக்கான். இந்த சிம்சோ 3 டன்னு ஸ்தோத்திரம் கதவை நிலைக்கால தூக்கிட்டு 30 கிலோமீட்டர் நடந்த சிம்சோன், ஒரு எலும்பால 1000 பேரை கொண்ட சிம்சோன் இப்ப மாவரைத்து கொண்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். இந்த மாவரைப்பது என்பது அடிமையிலும் கேடுகட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு போற காரணம் என்ன? தேவன் ஒத்தாசை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில
நம்முடைய இச்சையினால, நம்மளுடைய பெருமையினால, நம்முடைய ஆதங்கத்தினால, வைராக்கியத்தினால, நம்முடைய பிடிவாதத்தினால எத்தனை காரியத்தை இழந்திருக்கோம். சிம்சோனை போல இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு வர முடியாம வீட்டுல மாவாட்டிட்டு இருக்கோம். நீ எத்தனை பேர் கர்த்தரை கைதட்ட வேண்டிய சூழ்நிலையில நீ எத்தனை பேர் கரணையை பிடிச்சு வீட்டுல இருக்கோம். சபைக்கு போய் சபையின் கதவை திறக்கணும். இப்ப நம்ம காலு சபை வீட்டை விட்டு வெளியே வர முடியல, லாக்டவுன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவன் ஒத்தாசை அனுப்பவில்லை. எனவே இந்த கால நேரத்தில் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை இச்சை பிடிவாதம் நீங்கணும். 4 காரியம் சவுலுக்கு இருந்தது. சொல்லை கேளாமல் போனான், எனவே உதவி செய்ய முடியல. 2வது ராகேல் விக்கிரக ஆராதனை, பாம்பு வஞ்சிக்கிற காரியங்களை செய்யறதுனால கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய முடியல. 3வது காரியம் அவிசுவாசம், அற்புதம் செய்ய முடியல. 4வது இச்சை. சிம்சோன் எப்பொழுதும் போல போறேன் இல்ல, ஆராதனை லாக்டவுன் முடிஞ்சது எப்பொழுதும் போல சர்ச்சைக்கு போன ஆரம்பினாங்க. பிரதிஷ்டையோட உடன்படிக்கை பெட்டியோட ஆண்டவரே எப்பொழுது கர்த்தரான ரொம்ப ஆதரவு கொண்டு அன்பு விட்டுவிடாதபடி நீ ஆராதிக்க உதவி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம் இந்த காலை நேரத்தில். பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, யாருக்கெல்லாம் கர்த்தர் ஒத்தாசை செய்ய முடியும், எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்தினராய் கண்களை ஏறெடுக்கிறேன். நேற்று யாருக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்தார், இன்றைக்கு யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்னும் வருகிற வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில இதே ஒத்தாசை பெற்றுக்கொள்ள நாம் என்னென்ன செய்யணும், என்னென்ன காரியங்களுக்கு தடையா இருக்கு என்பதை குறித்து நாம் ஆராய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்டா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்டா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நல்ல பிதாவே, நீங்க எவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள ஆண்டவர். நீங்க எல்லாருக்கும் நல்லோருக்கும் தீயோருக்கும் உதவி செய்த தெய்வம். இந்த 4 பேர் பிரிவும் உதவியை பெற்றுக்கொள்ளாத இருந்த காரணத்தை வெளிப்படுத்தி எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை செய்வோம். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகலும் அறிவாரே. ஆமென். இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியுடைய அன்பினை நாம் அனைவரும் உள்ள சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் இஸ்ரவேல் பெத்தேல் ஏஜி சபை, புதுச்சாவடி, மேட்டூர், சேலம் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9944250024. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வருகிற வெள்ளிக்கிழமை பாஸ்டருக்கு 10 மணிக்கு இதே ஸ்தோத்திரம் ஃபேஸ்புக்ல செய்தியை கேட்கலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் 7:30 மணிக்கு செய்தியை கேட்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you.